முன்னேறி செல்லுங்கள். இந்திரனிடமும் கிடையாது, அவர்கள் குரு பிரகஸ்பதியிடமும் கிடையாது. 100% சரியாக சொன்னீர்கள் பிரபு. பார்த்தீர்களா, இது மகா யுத்தத்தின் சங்கு ஒலியின் நாதம்தான். அசுரகுரு சுக்ராச்சாரியாருடைய திவ்ய அஸ்திரத்தால் யுத்தம் ஆரம்பமானது. எப்பொழுதுதான் இந்த யுத்தம் முடியுமோ தெரியவில்லை. மிக்க நன்றி குருதேவா. தேவகணங்களின் சூழ்ச்சிக்கு இது பதில் கொடுக்கும். நம்மிடமிருந்து சொர்க்கத்தை பறித்தார்கள். நான் அவர்களிடமிருந்து அவர்களின் தேவராஜனை சிறைப்பிடித்து வருவேன். உலகத்தின் சமநிலை மாறுகிறது நாராயணரே. தர்மத்தின் மீது அதர்மம் தாண்டவமாக தயாராகிவிட்டது. இதை தடுத்தாக வேண்டும். அசுரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தாங்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டீர்கள். இப்போது என் கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, இரண்யாக்ஷன் மற்றும் இரண்யகசிபுவின் தவம் மட்டும் முழுமையார்களோ அப்பொழுது எங்கள் ஆசைகள் மற்றும் எங்களை சிறைப்பிடித்து வைத்தீர்கள். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவெனில், இன்று அதே விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கிறது குருதேவா. நீங்களும் உங்கள் திவ்ய அஸ்திரமும் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. அதோடு நாம் இங்கே வேறு வழி இல்லாமல் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோடு நாராயணர் அங்கே அசுர குலத்தையே அழிக்க போகிறார். நான் சுக்கிரன் எந்த செயலையும் பாதியில் நிறுத்துவதில்லை. நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அசுரர்கள் சிறைப்பட்டு கிடக்கவில்லை. அவர்களுக்கு சங்கடம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு நான் குரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து விட்டேன். அவர்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டாலும் அவர்கள் ஒருவரை தான் சந்திக்க வேண்டி வரும். யாரை சந்திக்க வேண்டும் குருதேவா? யாரிடம் போக வேண்டும்? என்னுடைய தாய் காவியா ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். ஓம் நம சிவாய. காவிய தாயே, எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. அசுர குலத்தை காப்பாற்றுங்கள் தாயே. நாங்கள் அனைவரும் குரு சுக்ராச்சாரியரின் சிஷ்யர்கள். எங்களை காப்பாற்றுங்கள் தாயே, எங்களை காப்பாற்றுங்கள். பிரபு, நாராயணரின் சக்கரங்கள் ஏன் உள்ளே போகவில்லை? தேவராஜா, இதற்கும் காரணம் உண்டு. நான் செய்திருக்கிறேன். இந்த உலகம் வேண்டுமென்றால் அதர்மம் என்று சொல்லட்டும், அநியாயம் என்றும் சொல்லட்டும். எது உஜிதம் என்று தோன்றுகிறதோ அதையே தாங்கள் செய்யுங்கள். உங்கள் சுதர்சன சக்கரத்தை எடுங்கள்.
இதுதான் சரி என்றால் பாவத்தை அழிப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்திற்காக நடக்கும் இந்த யாகத்தில் தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ள தயாராக இருங்கள். தர்மத்தின் பெயரில் யாகத்தில் ஒரு பெண்ணை தியாகம் செய்ய போகிறீர்களா? ஒரு ரிஷியின் மனைவியை துன்புறுத்துவீர்களா? தாங்கள் பதிவிரதை ஸ்திரீயாவீர்கள், ஓர் சிறந்த தாயாவீர்கள். அதுபோல நானும் தங்களை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் இன்று நீங்கள் அதர்மத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். அதோடு என்னுடைய மனைவிக்கு நீ தாசனாய் இருப்பாய் என்ற வாக்கை அளித்து விடு. நாராயணா, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. அமைதி காக்கவும் மகரிஷி, அமைதியாக இருங்கள். குரோதத்தின் அக்னியில் உங்கள் ஞானத்தை எரித்து விடாதீர்கள். இது என் குரோதத்தின் உஷ்ணம் அல்ல தேவி. இது என் மனைவியின் அன்பாகும். இது என் கௌரவமாகும். பழிவாங்க வந்தவனை தயவு செய்து தடுக்காதீர்கள். இல்லை என்றால் இங்கு அநீதி நடந்துவிடும். இங்கு அநீதி நடந்துவிடும். நாராயணா, எழுந்திரு நாராயணா. உன் சுதர்சனத்தை கையில் எடு. அதைத்தானே நீ என் மனைவி ஒரு ஸ்திரீயின் மேல் பயன்படுத்தினாய். மகரிஷியாரே, கண்களில் இருக்கும் குரோதத்தை விலக்கி விட்டு பாருங்கள். நாராயணரின் சுதர்சனம் ஒரு ஸ்திரீயை அழிக்கவில்லை, ஒரு ரிஷியின் மனைவியை அழிக்கவில்லை. அந்த சுதர்சனம் அதர்மத்தை நினைத்து பார்த்த எண்ணத்தை அழித்தது. நானும் அங்கே சாட்சியாக இருந்தேன். நாராயணர் தவறு செய்யவில்லை, காவிய தாய் தான் தவறு செய்தார்கள். நாராயணரின் தர்மம் மற்றும் கடமைக்கு இடையூறாக அவர்கள் இருந்தார்கள். இது எனக்குத்தான் சாபமாகும் தேவி. காரணம், தங்களுக்கு என் நினைவு இருக்காது, என் பிரிதலும் நினைவிருக்காது. ஆனால் இந்த பிரிதலின் வேதனை என்னை ஆட்கொள்ளப் போகிறது. இருப்பினும் இந்த உலகின் சமநிலைக்காக, இந்த உலகை காப்பவன் என்ற முறையில், அன்பின் சோதனைக்காக நான் இதை ஏற்றே ஆக வேண்டும். காலச்சக்கரத்தின் நியதி தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். இன்று இருப்பது நாளை இருக்காது. பிரிதல் மற்றும் சந்திப்பிற்கான இந்த போர் நிரந்தரமானது. சுவாமி, நாம் மீண்டும் சந்திப்போம். ஆனால் எப்போது? பிரியும் நேரம் வந்துவிட்டது. முழுமையாக மறைந்து விடுவார். லட்சுமி மீண்டும் நாராயணருக்கு சொந்தமாகவே மாட்டார். இந்த சம்பந்தம் இணைந்த உடனேயே லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் உறவுகள் நிரந்தரமாக பிரிந்து போய்விடும். அனைத்து அதிகாரங்களும் அசுரர் கரங்களில் வந்து சேர்ந்துவிடும். நிச்சயமாக. இல்லை நாராயணா, இல்லை நாராயணா, இல்லை நாராயணா. கேட்டீர்களா நாராயணரே? இந்த குரலை நீங்கள் கேட்டீர்களா? சிறுவயது முதலில் நான் அன்பை பார்க்கவில்லை, பழிவாங்கும் எண்ணத்தையே பார்த்துள்ளேன். தாயே, யார் உங்கள் தலையை வெட்டினாரோ அவர் தலையை உங்கள் காலடியில் சாய்க்கும் கனவை நான் கண்டுள்ளேன். விவாகத்திற்கு பிறகு பிரியும் கவலை எனக்கில்லை. காரணம், தந்தையார் மற்றும் சகோதரரும் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், புரிய வைத்துள்ளார்கள். நாராயணரை தாசனாக்குவதற்காக என் விவாகம் மிக முக்கியமாம். ஆகையால் நிச்சயம் முடிந்தவுடன் நான் என் திருமணத்திற்காக தயாராக உள்ளேன். காரணம், பழிவாங்குவதற்காக
அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டாம் அல்லவா? தாயே, யார் உங்கள் தலையை வெட்டினாரோ அவர் தலை உங்கள் பாதத்தில் கிடக்கும். அவரை சிறைப்பிடிக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன்.